தமிழுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணிப்பு செய்த இலக்கியவாதிகளுக்கு தமிழக அரசு இலவச வீடு கொடுத்துச்சு. அந்த வீட்டை 2022 கொடுத்துட்டு 2024 ரத்து பண்ணுது. இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட நபர்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுறாங்க. இந்த வழக்கை விசாரணை செய்த நீதியரசர் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், இதெல்லாம் ஒரு நியாயமா? அவங்க உங்ககிட்ட வீடு கேட்டாங்களா? நீங்களே கொடுத்துட்டு நீங்களே ரத்து செய்யறது வந்து அந்த இலக்கியவாதிகளை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இது என்ன வழக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து 97வது பிறந்த நாள்ல கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு உருவாக்கி அதுக்கான ஒரு அரசாணையை நிறைவேற்றி அந்த ஞானபீடம் மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு அண்ணா நகர்ல, சென்னை அண்ணா நகர்ல வீடு வழங்குச்சு. இந்த வீடு வழங்குவதற்கு முன்பாக அந்த இயற்றப்பட்ட அரசாணையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இவர்களுக்கு வீடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த அரசாணையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா 2024 அந்த அரசாணையில திருத்தம் செஞ்சு ஏற்கனவே இவர்களுக்கு வீடு இருக்கு, இவர்கள் தகுதி இல்லாத நபர்கள் சொல்லி அந்த வீட்டை ரத்து பண்ணிருக்கு. இதனை எதிர்த்துதான் நம்ம முதல் பெண் IPS அதிகாரியான திலகவதி அவர்கள், இவர்கள் கல்மரம் என்ற ஒரு நாவலை எழுதி அதுல சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. இந்த முதல் பெண் IPS அதிகாரி திலகவதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம கவிஞர் மேத்தா அவர்களும் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இதே சம்பவத்துக்காக. அப்ப அதை விசாரணை செய்த அந்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் சொல்றாங்க, ஏங்க கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எழுத்தாளர்களையும் தமிழுக்காக வாழ்ந்த இலக்கியவாதிகளையும் அவரு நல்லா அவருக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு, அவங்களுக்கு குறை நிறைகளை அவர் நிறைவேற்றினாரு. அவர் பேர்ல ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி வீடு கொடுத்துட்டு ரத்து பண்றீங்களே, அவங்க உங்கள்கிட்ட வீடு கட்டு வந்தாங்களா? இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? அவங்களை அவமானப்படுத்துறமா இல்லையா? தன் வாழ்நாள் ஃபுல்லா அவங்க தமிழுக்காக ஒரு வாழக்கூடிய ஒரு இலக்கியவாதிகளை அசிங்கப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? இது ஏற்புடையதாக இருக்கும். அதுவும் போக வீடு கொடுக்கும் போது ஒரு அரசாணையை வச்சுட்டு வீடு கொடுத்து முடிச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு நீங்க அந்த அரசாணையை திருத்தம் செய்யறீங்களே, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்படியெல்லாம் நீங்க பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறார். கேள்வி வச்சுட்டு அவங்க வீடே கேட்காத வீடை கொடுத்து நீங்க ரத்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி, நீங்க ரத்து பண்ணதை நான் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீடு ரத்து பண்ண அந்த அரசாணை இருக்கு பாத்தீங்களா, அந்த அரசாணையை இவர் குவாஷ் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான், நல்ல தீர்ப்பு தான். இது மாதிரி ஒரு இலக்கியவாதிகளுக்கு வீடு கொடுக்குறீங்க, அது பிரபலமாக நீங்க கொடுக்குறீங்க, பெரிய ஃபங்க்ஷன்ல சுதந்திர தின விழாவிலையோ இல்ல குடியரசு தின விழாவிலையோ கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி 1-2 பேர் வெளியில வந்து சொல்றதுனாலதான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. உண்மையிலேயே இந்த செய்யக்கூடிய அரசு அலுவலர்கள் இந்த மாதிரி பண்றது, அரசு அதிகாரிகள் பண்றது தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரியுமா என்பது நமக்கு ஒரு ஐயப்பாடாத்தான் இருக்கு. உண்மையிலே இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நீங்க கொடுத்ததாகவே இருக்கணும். அவங்களை கௌரவிச்சிட்டீங்க, திரும்ப அதை புடுங்கலாமா? இதுதான் இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு.